மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து இப்போ வந்து 3ல் இருக்காருங்க. 3ல் இருக்கும்போது புதிய தைரியங்கள், உங்களோட முயற்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பெரிய வெற்றியை நோக்கி போகும். பட் ஆனால் இப்போ சனி வந்து வக்கரமாக போகிறோன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா சுயசாரத்திலே போகிறார். அது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அவர் வந்து மந்தம் ஸ்லோன்னு சொன்னாலும் ஆனால் சுயசாரத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். என்னடா நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லையோங்கிற ஃபீல், கடன் கேட்ட இடத்துலையும் கொடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி 4-11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கார். இன்னும் வந்து ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 தேதியே வச்சுக்கோங்க. 18ஆம் தேதியிலே வந்து உங்களுக்கு வந்து உச்சமாகும்போது பெரிய லெவலில் ஒரு வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னக்காரர்களுக்கும் சரி, மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு யோகங்களை அள்ளி கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர் பாதகாதிபதினாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி 6-9ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து டயர்டாக வரமான ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சிகள், பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறார். பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசிக்கே வரார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் புதிய விஷயங்களில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் வேலை தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் நிறைய பிரயாணங்களையும் நிறைய அலைச்சலையும் கொடுக்கும். பட் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளையும் புதிய விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குன்றது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வெளியூர் போகணுங்கிற பிரயாணங்களை தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க. அதுவும் நடக்கும். அதை வந்து கரெக்டாக பிளான் பிரகாரம் போயிருங்க.